Next நம்ம application to triangle பார்க்கலாம். That is இப்போ நம்ம படிச்ச அந்த sin formula, cosine formula, Napier's formula, projection formula, half angle formula, and then area of triangle formula, இது எல்லாத்தையும் எப்படி நம்ம apply பண்றது, how to apply it, or application problems பார்க்க போறோம் based on these formulas. இந்த formulas ஓட application problems இதை எங்கெல்லாம் apply பண்ணலாம், where to apply, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த formulas எல்லாமே நம்ம படிச்சதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் அன்னைக்கே சொன்னேன், that is to solve a triangle. Solving a triangle னா என்ன அர்த்தம்? சப்போஸ் நமக்கு ட்ரையாங்கிளில் 6 விஷயம் மொத்தம் தெரியும், 3 ஆங்கிள்ஸ் 3 சைட்ஸ் தெரியும். சப்போஸ் அதில் ஏதாவது 3 இது கொடுத்துட்டு, தட் இஸ் 2 ஆங்கிள் ஒரு சைடோ இல்லை 3 சைடோ இல்லைனா 2 சைடு ஒரு ஆங்கிளோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா அப்போ மீதி இருக்க 3 கண்டுபிடிக்கிறதா we call it as solving a triangle. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சால்வ் பண்ணும்போது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து அந்த 3 எலிமெண்ட்ஸில் அட்லீஸ்ட் 1 சைடு 3 எலிமெண்ட்ஸ் வந்து இஃப் எனி 3 எலிமெண்ட்ஸ் வித் அட்லீஸ்ட் 1 சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் கிவன், ஒரு சைடும் 2 ஆங்கிள், ஓகேவா, மினிமம் ஒரு சைடு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம சைன் லா யூஸ் பண்ணணும், தட் இஸ் லா ஆஃப் சைன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு யூஸ் லா ஆஃப் சைன்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூல் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் எப்படியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. 3 சைடுமே கொடுத்துருந்தாங்கன்னா ஆல் த 3 சைட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம கொசைன் ஃபார்முலா அல்லது ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் டு கால்குலேட் த ஆங்கிள் கால்குலேட் பண்ண கொசைன் ஃபார்முலா அல்லது ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் எனி 2 angles and any one of the sides opposite to the given angle is given, ஆப்போசிட் ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா 2 ஆங்கிளும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடும் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் to calculate the other side. இப்போ suppose any 2 sides of a triangle, 2 side of the triangle and included angle கொடுத்துருந்தாங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய angle, that is SAS கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம law of sines யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம we have to use law of cosines, the cosine law தான் யூஸ் பண்ணணும், cosine formula யூஸ் பண்ணணும், ஓகேவா. and then இப்போ சப்போஸ் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு சைடாவது கொடுத்துருக்கணும், சைடே கொடுக்காம 3மே ஆங்கிளாக கொடுத்தா நம்மளால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதை தான் நமக்கு இங்கே ஒரு டேப்லர் காலமாக கொடுத்துருக்காங்க. இந்த சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தான் நமக்கு இங்கே ஒரு டேப்லர் காலமாக கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லர் காலத்தில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா SAA, தட் இஸ் ஒரு சைடும் 2 ஆங்கிள், ஓகேவா, ஒரு சைடும் 2 ஆங்கிளும் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ லா ஆஃப் சைன்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்தது SSA, இதுக்கு வந்து நம்ம எப்படி போடணுங்கிறது நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து SAS, தட் இஸ் 2 சைடும் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிளும் கொடுத்துருந்தாங்கன்னா 2 சைடும் நடுவில் இருக்க ஆங்கிளும் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம கொசைன் லா ஆஃப் கொசைன்ஸ் யூஸ் பண்ணலாம் அல்லது டேஞ்சன்ஸ் அந்த இது நேப்பியர்ஸ் ஃபார்முலா படித்தோம் இல்லையா அது யூஸ் பண்ணலாம் அல்லது ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, SSS 3மே சைடாக கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். we can use the cosine formula. அதை யூஸ் பண்ணி லார்ஜஸ்ட் ஆங்கிள் என்னவோ அதை கண்டுபிடிச்சிடணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3மே ஆங்கிளாக கொடுத்துருந்தாங்கன்னா 3 ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி கேஸில் we will be having infinite number of triangles, நிறைய triangles possible. ஸோ அங்கே வந்து சொல்யூஷன் பண்ண முடியாது, we cannot find the sides. ஏன்னா 3 ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு சைட்ஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த சைட்ஸ் மேபி anything ப்ரொபோஷனலாக இருக்கலாம். ஸோ அப்போ therefore இங்கே infinite number of triangles are possible. அப்போ இதுக்கு சொல்யூஷன் கிடையாது, இதுக்கு நம்ம சைட்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. 3மே ஆங்கிளாக கொடுத்துட்டாங்கன்னா அப்போ சைட்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இந்த இது பார்க்கலாம், இந்த கேஸ் தட் இஸ் SSA 2 சைடும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆங்கிளும் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆங்கிள் இஸ் நாட் இன்க்ளூடட். அப்போ நமக்கு மோர் தேன் 1 ட்ரையாங்கிள் இருக்க வாய்ப்பு இருக்குது, we can have more than 1 triangle. ஸோ டிபெண்டிங் அப்பான் தட் நமக்கு ஒன்று நோ சொல்யூஷன் வரலாம் அல்லது 1 triangle அல்லது 2 triangles வரலாம். அது கண்டுபிடிக்க தான் என்ன பண்ண போகிறோன்னா let us assume that H is equal to B sin A எடுத்துக்கலாம், H is equal to B sin A எடுத்துக்கலாம். if suppose A is less than H, A is less than H, ஏங்கிற சைடு வந்து B sin A விட கம்மியாக இருந்ததுன்னா then there is no triangle, ட்ரையாங்கிளே கிடையாது, triangle is not at all possible, ஓகேவா, அந்த மாதிரி ட்ரையாங்கிளே இருக்க முடியாது. அடுத்தது if suppose A is equal to H, A வந்து Hக்கு ஈக்குவலாக இருந்தால் then it is a right angle triangle. ஏன் இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்கிறோன்னா அப்போ sin A வந்து 90 டிகிரி ஆகிடும், sin 90 தான் நமக்கு 1 வரும், அப்போ தான் ஏவும் ஹெச்சும் ஈக்குவலாக வரும், புரியுதா. ஸோ அதனால இப்போ A is equal to H இருந்தால் then it is a right angle triangle ஆகிடும். Suppose A is greater than H, A is greater than H and A is less than B இருந்தால் then we have 2 triangles. அப்போ அதுக்கு 2 triangle possibility இருக்குது. And then if suppose A is greater than or equal to B, A is greater than or equal to B இருந்தால் then we have only 1 triangle, ஒரு triangle மட்டும்தான் இருக்குது. A is greater than H இருந்து A is greater than or equal to B இருந்தால் then we have only 1 triangle.
புரிஞ்சுதா மேம்? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். மோஸ்ட்லி நமக்கு வந்து இந்த கேஸ்லாம் வரல, ஒரு ட்ரையாங்கிள் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த நோ ட்ரையாங்கிளோ 2 ட்ரையாங்கிள்ஸோ வர மாதிரியெல்லாம் நமக்கு சம்ஸ் இல்லை. பட் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த SSA வந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி 3 கேஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் நோ சொல்யூஷன், 1 ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள்ஸ் வரலாம். நோ சொல்யூஷன் எப்போ வரும்னா when A is less than H or A is less than B sin A. A is less than B sin A இருந்துச்சுன்னா then no triangle. A is equal to H இருந்தால் then it is right angle triangle. A is greater than H இருந்து and A is less than B இருந்தால் then we have 2 triangles. Suppose A is greater than or equal to B இருந்தால் அப்போ we have only 1 triangle. ஒரு triangle தான் possible. ஓகேவா? ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போடலாம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.64. Example 3.64 பார்க்கலாம். In triangle ABC, A is equal to 3, B is equal to 5 and C is equal to 7 ன்னு கொடுத்துருக்காங்க. We have to find the value of cos A, cos B, cos C. இது 3 கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் எக்ஸாம்பிள் 3.64. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is equal to 3, B is equal to 5 and C is equal to 7. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம cos A கண்டுபிடிப்போம். cos Aக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? இட் இஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் டிவைடட் பை 2BC. இதான ஃபார்முலா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ B ஸ்கொயர் போது இட் இஸ் 25 plus C square which is 49 minus A square which is 9 divided by 2BC. So it is 2 into 5 into 7 ன்னு வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you'll be getting it as இது 40 plus 25 you'll get it as 65 divided by, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா it is going to be 70. 65 divided by 70. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ you'll get it as 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோன்னா இது 14 times and then இது வந்து 13 times போகுமா? அப்போ which is equal to cos A is equal to 13 by 14. So cos A is equal to 13 by 14 ன்னு வந்துடும். இப்போ இதே மாதிரி cos B கண்டுபிடிக்கலாமா? ஸோ cos B க்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? cos B க்கு ஃபார்முலா is it is going to be C square plus A square minus B square divided by 2AC. இல்லையா? இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ C ஸ்கொயரும் போது இட் இஸ் 49 ப்ளஸ் A ஸ்கொயருங்கிறது 9 மைனஸ் 25 டிவைடட் பை 2 into A. A is going to be 3 into C. It is going to be 7. அப்போ which is equal to இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன வரும்? you will get it as 49 plus 9 வந்து 58ன்னு ஆகிடும். ஸோ 58 minus 25 33. So 33 divided by, so it is 42 ன்னு வந்துடும். 33 divided by 42. ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 11 or 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுவோம். 11 times and then இது 3 டேபிள்ஸில் வந்து 14 times. அப்போ which is equal to 11 by 14. அப்போ therefore cos B is equal to 11 by 14 ன்னு வந்துடும். இப்போ இதே மாதிரி let us find what is cos C. So cos C-ங்கிறது என்ன? It is A square plus B square minus C square divided by 2AB. Which is equal to A square which is 9 plus B square which is 25 minus C square which is 49 divided by 2AB. That is 2 into 3 into 5. Which is equal to, so இதை simplify பண்ணிங்கன்னா you'll get it as minus 40 minus 40 வரும் minus 20. So you'll get it as minus 15 divided by, so it is 30. Upper which is equal to minus 1 by 2. So therefore is equal to minus 1 by 2. So cos C is equal to minus 1 by 2. So cos A, cos B, cos C கண்டுபிடிச்சாச்சு cosine formula யூஸ் பண்ணி. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போடலாம். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 3.65. ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா in triangle ABC, A is equal to 30 degree, B is equal to 60 degree, C is equal to 10. Find small a and small b. Small a and small b கேட்டிருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா it is given that in triangle ABC, angle A is equal to 30 degree, B is equal to 60 degree and then C is equal to 10 ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது small c. This is small c. So c is equal to 10 ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ we need to find small a and small b. அதுக்கு முதல்ல நம்ம capital C கண்டுபிடிச்சிக்கலாம். capital C எப்படி எழுதலாம்? It is 180 minus of a plus b ன்னு எழுதலாமா?
which is equal to 180 minus of 30 plus 60. So which is equal to 180 minus 90, which is equal to 19 வந்துரும். So therefore C is equal to 90 degree. So angle C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதில் substitute பண்ணுவோம். That is A by sin A. A by sin A is equal to C by sin C. இல்லையா, இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸ்மால் ஏ தான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை sin 30 is equal to C வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க 10 டிவைடட் பை sin 90. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். therefore small a is equal to 10 into what is the value of sin 30, which is 1 by 2 divided by sin 90 is 1. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இப்போ you'll get it as 5. அப்போ therefore a is equal to 5 வந்துடும். ஸோ a 5 வந்துருச்சு. இப்போ அடுத்து b கண்டுபிடிக்க b by sin b is equal to C by sin C. இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். So it is B by sin 60 degree is equal to C is 10 divided by sin 90. அப்போ therefore B is equal to 10 into root 3 by 2 divided by sin 90, which is 1. So இப்போ இது cancel பண்ணிங்கன்னா 5. அப்போ therefore B is equal to 5 root 3. So A and B கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? sin formula யூஸ் பண்ணி we have found what is A and B. A and B கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது next example 3.66. example 3.66 இது போடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in triangle ABC if A is equal to 2 root 2, B is equal to 2 root 3, C is equal to 75 degree, find the other side and angles. மீதி இருக்க சைடும் ஆங்கிள்ஸும் கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஆங்கிள் A and B கண்டுபிடிக்கணும், அதே சமயம் ஸ்மால் c கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு we are going to use cosine formula யூஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A is equal to 2 root 2, B is equal to 2 root 3 and angle C is equal to 75 degree கொடுத்துருக்காங்க. ஸோ this is what given. ஸோ இப்போ இது நம்ம cosine formula யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ cosine formula என்ன படித்தோம்? it is cos 75. So it is cos C is equal to, இதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? cos C க்கு this a square plus b square minus c square divided by 2ab இல்லையா? ஸோ அப்போ இதிலிருந்து let us find இப்போ cos 75 is equal to a square. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுவோம். 2 root 2 the whole square plus b square which is 2 root 3 the whole square minus c square divided by 2ab, that is 2 into 2 root 2 into 2 root 3 வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த cos 75 can we write it as cos of 45 plus 30 எழுதிக்கலாமா? cos of 45 plus 30. So this is equal to, so இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? it is 4 into 2 which is 8 plus இது வந்து 4 into 3 which is 12 minus c square divided by, so இங்கே it is going to be 2 into 2 into 2 is 8. so 8 root 6 ன்னு வந்துடும். 8 root 6 ன்னு வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். that is cos 45 into cos 30 plus sin 45 into sin 30. So this is equal to, so 8 plus 12 is going to be 20 minus c square divided by 8 root 6 ன்னு வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 by root 2 cos 30 is root 3 by 2 plus 1 by root 2 into sin 30 is 1 by 2 is equal to 20 minus c square divided by 8 root 6. or இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா root 3 plus 1 divided by 2 root 2 is equal to 20 minus c square divided by, இது 8 into இதை root 2 into root 3 பிரிச்சுக்கலாமா? இந்த root 6 root 2 into root 3 பிரிச்சுக்கிறோம். ஸோ இங்கே root 2 கேன்சல் பண்ணிடலாம். and then இந்த 2 வந்து 8ல் 4 times கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இதை இங்கே cross multiply பண்ணுவோம். ஸோ இதை இங்கே cross multiply பண்ணால் என்ன வரும்? 4 into root 3 into root 3 just 3ன்னு வந்துடும் plus 4 root 3 is equal to 20 minus c square வந்துடும். or in other words, so இப்போ இதை simplify பண்ணிங்கன்னா என்ன வரும்? இந்த minus c square இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். so c square is equal to 20 minus 12 minus 4 root 3ன்னு வந்துடும் இல்லையா? or which is equal to c square is equal to, so 20 minus 12 is going to be 8 minus 4 root 3ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இதை வந்து we can write it as, இந்த இடத்துல cos of 45 plus 30க்கு ஃபார்முலா வந்து it is cos a cos b minus sin a sin b இல்லையா? ஸோ இந்த இடத்துல you will get it as minus
ஸோ இங்கே நமக்கு மைனஸ் வரும். ஸோ அப்போ இந்த டேர்ம்ஸ் இங்கே வரும்போது இது நமக்கு மைனஸ்ன்னு இருக்கும், இது ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ அப்போ இல் கெட் இட் அஸ் ப்ளஸ். ஸோ அப்போ therefore c square is equal to, ஸோ 4 into 2 plus root 3ன்னு வந்துடும். அப்போ therefore c is equal to 2 into root of 2 plus root 3ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ this is going to be c. இதுதான் c. ஓகேவா? இப்போ அடுத்து இதிலேருந்து let us find what is cos a. cos a என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ cos a, ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? cos aக்கு it is going to be a square plus, sorry, b square plus c square minus a square divided by 2bc இல்லையா? ஸோ அப்போ which is equal to b square. ஸோ b squareன்னு சொல்லும்போது it is going to be 2 root 3 the whole square, which is going to be 4 into 3 plus c square. c square is 4 into 2 plus root 3 minus a square. a square is going to be, so a square பண்ணிங்கன்னா you'll get it as 8. 2 root 2 the whole square, which is 8, divided by 2 into b into c. So b is going to be 2 root 3 and c is going to be, just a second, இந்த சம் வந்து ஏதோ இதுவாக இருக்குமா? நான் இது என்னன்னு வெரிஃபை பண்ணி சொல்கிறேன். ஐ ஜஸ்ட் செக் யூ அண்ட் டெல் யூ இந்த சம். இது நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் 3.67 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் whose sides are. ஸோ சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. இது உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும் இல்லையா? ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஒரு எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா எஸ் கிடச்சிடும். அண்ட் தென் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வில் கெட் த ஏரியா. ஸோ இது உங்களால் ஹோம்ஒர்க்காக போட்டுற முடியும் இல்லையா? இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 3.68 பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 3.68. ஸோ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ரூவ் தட் ஏ காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் பி ப்ளஸ் சி காஸ் சி இஸ் ஈக்குவல் டு 8 டெல்டா ஸ்கொயர் பை ஏபிசி. இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இதுலேருந்து கொண்டு வருவோம். தட் இஸ் இது வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே போன எக்ஸசைஸில் ப்ரூவ் பண்ணோம். தட் இஸ் ஏ காஸ் ஏ, ஃபிஃப்த் ஒன், a cos a plus b cos b plus c cos c is equal to 2a sin b. ஸோ இது இந்த இதுலேருந்து தான் நம்ம கொண்டு வர போகிறோம். now we know that நமக்கு என்ன தெரியும்னா a cos a plus b cos b plus c cos c is equal to 2a into sin b into sin c. இந்த ரிசல்ட் எடுத்துக்கும். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to find what is, இதை வந்து in terms of deltaவில் எழுத போகிறோம். we are going to write it in terms of delta. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த sin bக்கு பதிலாக இந்த sin b sin c வரும். sin c. now நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் delta is equal to, ஸோ delta is equal to என்ன படித்தோம் நம்ம? delta is equal to half ab sin c or half ac sin b ன்னு படித்தோம். half ac sin b. அப்போ இதுலேருந்து sin b என்ன வரும்? what will be sin b from this? so 2 delta divided by ac ன்னு வருமா? இப்போ sin b is equal to 2 delta divided by ac ன்னு வரும். அதே மாதிரி sin c எப்படி எழுதலாம்? how can we write sin c? sin c can be written as 2 delta divided by ab ன்னு எழுதலாம். 2 delta divided by ab ன்னு எழுதலாம். ஸோ இதை தான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். we are going to substitute it here. so அப்போ it is 2a into 2 delta divided by ac into 2 delta divided by ab ன்னு வந்துடும். ஸோ இதில் ஒரு a கேன்சல் பண்ணிடலாம். அப்போ therefore we'll get it as 8 delta square divided by abc. இதான ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, which is equal to RHS. ஸோ இதிலேருந்து நம்ம இதை கொண்டு வரோம். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.69. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் அப்ளிகேஷன் ப்ராப்ளம். சப்போஸ் தட் தேர் ஆர் 2 செல்ஃபோன் டவர்ஸ். செல்ஃபோன் டவர், 2 செல்ஃபோன் டவர் இருக்குது.
within the range of a cell phone. ஒரு cell phone ஓட ரேஞ்சுக்கு நடுவில் ரெண்டு cell phone tower இருக்கு. The two towers are located at 6 km apart along a straight highway. So ரெண்டு டவருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய distance வந்து 6 km கொடுத்துருக்காங்க. Running east to west. And the cell phone is in the north. So north of the highway. அந்த highwayக்கு north sideல இருக்கு அந்த cell phone. The signal is 5 km from the first tower and route 31 km from the second tower. Determine the position of the cell phone north and east of the first tower and how far it is from the highway. So north and east of the first tower na என்ன அர்த்தம்னா இது எந்த ஆங்கிள்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆங்கிள் கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த distance of the cell phone from the highway கேட்டிருக்காங்க. So let us assume that let A and B be the cell phone towers ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த செல்ஃபோன் டவரை ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அந்த செல்ஃபோனை சின்னு எடுத்துக்கலாம். லெட் அஸ் அஸ்யூம் சி டு பி த செல்ஃபோன். ஸோ ஏ, ஸோ இதுதான் பி. ஸோ தீஸ் டூ ஆர் த செல்ஃபோன் டவர்ஸ். ஓகேவா, ஸோ சிங்கிறது இந்த அந்த செல்ஃபோன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த டிஸ்டன்ஸ் ஏபி இஸ் கிவன் அஸ் 6 km அண்ட் தென் இந்த ஏசி இது வந்து 5 km கொடுத்துருக்காங்க. இது வந்து ரூட் 31 km கொடுத்துருக்காங்க. நான் இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் திஸ் டு பி சிடி. இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அண்ட் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். we need to find what is this angle. ஸோ இதுதான் நமக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் ஏ அண்ட் பி be the towers and C be the cell phone அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுதுறோம். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 6 km, ஏசி இஸ் ஈக்குவல் டு 5 km அண்ட் தென் பிசி இஸ் ஈக்குவல் டு ரூட் 31 km. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா we need to find angle CAB. இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அதே சமயத்தில் distance CD இது ரெண்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். we need to find these two. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ட்ரையாங்கிளில் 3 சைடும் கொடுத்துட்டதுனால let us use the cosine formula. cosine formula to find this. ஸோ இப்போ cos theta is equal to நம்ம என்னன்னு படித்தோம் நமக்கு. ஸோ இதுதான் வந்து it is going to be small a, இது small b, இது ஸ்மால் சி. ஸோ இது காஸ் ஏ இல்லையா, இந்த ஆங்கிள் தீட்டாக்கு பதிலாக காஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ காஸ் ஏ. ஸோ காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா படித்தோம், இட் இஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2bcன்னு படித்தோம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ பி ஸ்கொயர். ஸோ இங்கே பிங்கிறது வந்து இட் இஸ் கோயிங் டு பி 5 km. இதுதான் ஸ்மால் பி. அண்ட் இது இந்த அதாவது இந்த கேபிட்டல் பிக்கு ஆப்போசிட்டில் சைடில் இருக்கிறதா ஸ்மால் பி. அதுமாதிரி இதை வேணால் இப்படி எடுத்துக்கோங்க. தட் இஸ் ஏசி தான் வந்து ஸ்மால் பி. ஓகேவா, அண்ட் தென் ஏபி தான் வந்து என்னது, இட் இஸ் ஸ்மால் சி. அண்ட் தென் பிசி தான் என்னது, ஸ்மால் ஏ. இப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ண. ஸோ அப்போ பி ஸ்கொயர்னு சொல்லும்போது இட் இஸ் 25 ப்ளஸ் சி ஸ்கொயர், அப்போ விச் இஸ் கோயிங் டு பி 36 minus a square which is 31 divided by 2bc. So 2 into 5 into 6 அப்போ which is equal to, so இதை simplify பண்ணுவோம். So it is 30 divided by, so it is going to be 30 into 2 இல்லையா. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2 வந்துடும். ஸோ cos a is equal to 1/2னா அப்போ a is equal to 60 degreeன்னு வந்துடும். ஸோ a is equal to 60 degreeன்னு வந்துடுது. அப்போ therefore angle CAB is equal to 60 degree. இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ்க்கு let us consider this triangle. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா, இந்த ட்ரையாங்கிள் இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதில் வந்து let us find what is sin theta. Sin theta is equal to opposite by hypotenuse இல்லையா. sin theta is equal to opposite by hypotenuse. நான் இந்த இடத்துல போடுறேன், நீங்கள் கீழே கண்டினியூ பண்ணுங்கள், ஏன்னா படம் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக இங்கே போடுறேன். ஓகே, இங்கே இன் ட்ரையாங்கிள் ABC இந்த ட்ரையாங்கிளில் let us find what is sin theta. Sin theta is equal to CD divided by AC ன்னு சொல்லலாமா. That is sin 60. Sin 60 is equal to, or sin A ன்னு எடுத்துக்கலாம். ஸோ sin 60 degree is equal to CD தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, divided by AC தான் என்னது 5. இப்போ sin 60 வேல்யூ என்ன, it is √3/2 is equal to CD divided by 5, or in other words CD is equal to 5√3 divided by 2 km. So this is the distance of the cell phone from the highway. So இந்த ஹைவேலேருந்து இந்த செல்ஃபோன் வந்து 5√3/2 km தள்ளி இருக்கு. புரிஞ்சுதாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சம் போடலாம்.
that is example 3.70. example 3.70 இது போடுவோம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, suppose that a boat travels 10 km from the port towards east and then turns 60 degree to its left. If the boat, ஸோ இங்கே போர்ட்லேருந்து ஆரம்பிக்குது, 10 km ட்ராவல் பண்ணிவிட்டு அப்புறம் 60 டிகிரி டேர்ன் பண்ணிடுது. ஓகேவா, லெஃப்டில் 60 டிகிரி டேர்ன் பண்ணிடுது. அப்படின்னா இந்த ஆங்கிள் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் த போட் ட்ராவல்ஸ் ஃபர்தர் 8 km, இன்னும் 8 km போகுது, ஹவு ஃபார் ஃப்ரம் த போர்ட் இஸ் த போட். ஸோ இந்த போட்லேருந்து இந்த போட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த போர்ட்டை வந்து let us take it as ஏன்னு எடுத்துக்கலாம். and then இந்த டேர்ன் பண்ணுது இல்லையா, இந்த பாயிண்ட்டை let us take it as பின்னு எடுத்துக்கலாம். இந்த டேர்ன் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கோம். ஸோ இந்த ஆங்கிள் தான் 60 டிகிரி. அண்ட் ஃபைனல் பிளேஸஸ் சின்னு எடுத்துக்கலாம். let us take this final position of the boat to be C. இதை சின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 10 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து 8 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. now we need to find what is this distance AC இதான் கேட்டிருக்காங்க. so let A be the port and B be the point where the boat turns 60 degree towards to its left. So on the left side turn பண்ண point B ன்னு எடுத்துக்கலாம். let C be the final position of the boat. So final position of the boat C ன்னு எடுத்துக்கலாம். now நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, it is given that AB is equal to 10 km and then BC is equal to 8 km கொடுத்துருக்காங்க. and then angle angle CBD is equal to 60 degrees ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ from this can we find this angle ABC கண்டுபிடிக்கலாமா? அப்போ therefore angle ABC, ஸோ அது என்ன வரும், it will be 180 minus 60 இல்லையா, which is equal to 120 டிகிரின்னு வந்துடும். இப்போ therefore angle B is equal to 120 degree. இப்போ நமக்கு என்ன வேணும், ஸோ இதுதான் வந்து என்னது, ஏபிங்கிறது தான் it is going to be small c. ஏபிங்கிறது ஸ்மால் சி, பிசிங்கிறது என்னது, it is small a. நமக்கு வேண்டியது இந்த ஸ்மால் பி, இந்த சைடு வேணும் இல்லையா, ஏசி கேட்டிருக்காங்க. we need to find ஏசி. அப்போ therefore ஏசி is equal to ஸ்மால் பி. ஸ்மால் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்மால் பி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ பி பை சைன் பி is equal to நம்ம என்னன்னு சொல்லலாம், ஆர் இது இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். let us use this cosine ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ it is cos b is equal to என்ன ஃபார்முலா படித்தோம், a square plus c square minus b square divided by 2ac ன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இதுலேருந்து b square கண்டுபிடிக்கலாமா? அப்போ therefore b square is equal to a square plus c square minus 2ac cos b ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ a square அப்போ which is 64 plus c square which is 100 minus 2ac that is 10 into 8 into cos b that is cos 120 degree. So cos 120 degree நம்ம எப்படி எழுதலாம், we can write this as cos of 180 minus 16 எழுதலாமா? now this will become as 164 minus, so it is 160 into, so இதை cos of 180 minus 16 எழுதலாம் இல்லையா. cos of 180 minus theta is minus cos theta, so அப்போ இது minus cos 60 degree ஆயிடும். so cos 60 value என்ன, it is 1 by 2 which is equal to 164 minus into minus plus 160 divided by 2 ன்னு வந்துடும். which is equal to 164 plus, so it is 80. so இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன வரும், இப்போ b square is equal to, so it is going to be 244 இல்லையா. b square is equal to 244. அப்போ therefore b is equal to root of 244 ன்னு சொல்லலாம். so b is equal to root of 244, or இதை வந்து we can write it as root of 4 into 61 ன்னு எழுதலாமா. 4 into 61 which is equal to 2 root 61.
kilometer. So B is equal to 2 root 61 kilometer. Therefore the distance of the boat from the port is 2 root 61 kilometer. So this is the distance of the boat from the port lande adu 2 root 61 kilometer தள்ளி இருக்கு. ஓகேவா? அடுத்தது எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.71 பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் 2 radar station located 100 kilometer apart. ஸோ 2 radar station வந்து 100 kilometer தள்ளி இருக்கு. Each detect a fighter aircraft between them. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் அது ரெண்டு கண்டுபிடிக்குது. ஓகேவா? The angle of elevation measured by the first station is 30 degree. So first stationலேருந்து angle of elevation 30 degree, whereas the angle of elevation measured by the second station is 45 degree. Find the altitude of the aircraft at that instant. So இந்த height, இந்த aircraft வந்து எந்த ஹைட்டில் பறக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 radar station இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ let us assume that A and B are the radar station and the distance between them is 100 kilometer. நான் வந்து ஏபிசின்னே எல்லாமே எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி என்னன்றது தெரியும். இல்லைனா வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி பார்த்து சப்ஸ்டியூட் பண்ண தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால தான் ஐ ஹவ் டேக்கன் திஸ் ஆஸ் ஏபிசி இட் செல்ஃப். ஸோ இங்கே வந்து சிங்கிறது தான் அந்த ஏர்க்ராஃப்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி, வேறஸ் இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 45 டிகிரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 45 டிகிரி, இது 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லெங்க்த்து கேட்டிருக்காங்க, சிடி இந்த லெங்க்த்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது லெட் ஏ அண்ட் பி த ரேடார் ஸ்டேஷன். ஸோ இது ரெண்டும் நம்ம இந்த ரேடார் ஸ்டேஷன் எடுத்துக்கலாம். அண்ட் சி பி த aircraft அப்படின்னு எடுத்துக்கோம். நான் என்ன கொடுத்துருக்காங்க, it is given that AB is equal to 100 kilometer. So it is given that is this is equal to small c and then angle A or இப்படி எடுத்துக்கோ, angle A is equal to 30 degree and angle B is equal to 45 degree ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து angle C கண்டுபிடிக்கலாமா? அப்போ angle C என்னன்னு சொல்லலாம்? angle C is equal to 180 minus of A plus B ன்னு சொல்லலாமா? இப்போ which is equal to 180 minus of 30 plus 45. இப்போ which is equal to, ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா you'll get it as 105. அப்போ angle C is equal to 105 டிகிரின்னு வந்துடுது. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வேணும்னா we need to find what is this, இந்த டிஸ்டன்ஸ் வேணும். இந்த டிஸ்டன்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த A கண்டுபிடிச்சிடலாம், ஸ்மால் A கண்டுபிடிச்சிடலாம். let us find what is small a by using sin formula. So but we know that A by sin A is equal to C by sin C தெரியும் இல்லையா? C by sin C. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஸ்மால் a is equal to A by sin A வந்து என்னது 30 degree is equal to small c வந்து என்னது it is 100 kilometer divided by sin C which is 105. அப்போ which is equal to A is equal to 100 into sin 30. What is the value of sin 30? It is 1 by 2 divided by sin 105. Sin of 45 plus 13 எழுதலாமா or 60 plus 45 எழுதலாம் இல்லையா? 60 plus 45 sin 105 sin of 60 plus 45 எழுதலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து இது கேன்சல் பண்ணோன்னா 50 divided by இதை sin 60 into cos 45 plus cos 60 into sin 45 எழுதலாம் இல்லையா? We can write it like this. ஸோ இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். let us substitute the value. ஸோ அப்போ therefore A is equal to 50 divided by, so sin 60 value என்ன root 3 by 2 into cos 45 is 1 by root 2 plus cos 60 which is 1 by 2 into cos sin 45 which is 1 by root 2 வந்துரும், or it is 50 divided by, so உங்களுக்கு வந்து 50 into 2 root 2 divided by root 3 plus 1 ன்னு வந்துரும். ஓகேவா? 50 into 2 root 2 divided by root 3 plus 1 ன்னு வந்துரும். So this is going to be A, or A is equal to 100 root 2 divided by root 3 plus 1. இதை வேணால் நம்ம காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு?
that is root 3 minus 1 ஆல multiply and divide பண்ணுவோம். அப்போ you'll get it as, so அப்போ a is equal to 100 root 2 into root 3 minus 1 divided by, so இங்கே இதை simplify பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், it will be a plus b into a minus b, அப்போ which is equal to 3 minus 1 ன்னு வந்துரும், which is equal to, so it is சாரிம்மா, நம்ம வந்து ஆக்சுவலாக ஸ்மால் பி தான் கண்டுபிடிக்கிறோம், நம்ம ஏ கண்டுபிடிக்கல, ஸ்மால் பி கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ என்ன வரும், இட் இஸ் கோயிங் டு பி பை சைன் பி, ஏன்னா இந்த சைடு தான் நமக்கு வேணும், நமக்கு வேண்டியது இந்த சைடு, அப்போ ஸ்மால் பி தான் கண்டுபிடிக்கிறோம், இட் இஸ் நாட் ஏ. ஸோ அப்போ பி பை சைன் பி என்னது, இட் இஸ் 45 டிகிரி இல்லையா, இட் இஸ் 45 டிகிரி. அப்போ உங்களுக்கு வந்து பி என்ன வரும், ஸோ அப்போ therefore we'll get b is equal to, so 100 into sin 45 divided by sin 105 வந்துரும் இல்லையா. ஸோ இப்போ இதை simplify பண்ணுவோம். ஸோ it is 100 into sin 45 is 1 by root 2 divided by sin 105 எப்படி எதலாம், sin of 60 plus 45 எதலாமா, இப்போ which is equal to 100 by root 2 divided by, or 1 by, இதை வந்து sin 60 into cos 45 plus cos 60 into sin 45 எதலாம் இல்லையா. we can write it like this. நான் இதுக்கு தான் சொன்னேன் உங்களுக்கு, இங்கே ஏபிசின்னு எடுக்கிறது அதுக்காக தான் நம்ம எடுத்தோம், இல்லைன்னா இப்படி தான் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ கேபிட்டல் பிக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு என்னது, ஸ்மால் பி, அப்போ நம்ம இங்கே ஸ்மால் பி தான் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், அதான் இது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஏபிசின்னு எடுக்க சொன்னேன் நான், இல்லைன்னா இப்படி தான் கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ which is going to be 100 root 2 into, so it is going to be 1 by, so இதை simplify பண்ணிங்கன்னா என்ன வரும், it is root 3 by 2 into 1 by root 2 plus 1 by 2 into 1 by root 2 வந்துரும். or இதுக்கு LCM எடுத்தோம்னா it is 100 by root 2 into 2 root 2 divided by root 3 plus 1 வந்துருமா. இதில் root 2 root 2 cancel பண்ணிடலாம். அப்போ which is 200 divided by root 3 plus 1. ஸோ இதை root 3 minus 1 ஆல் கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 200 into root 3 minus 1 divided by கீழே 3 minus 1 வந்துடும். ஸோ 3 minus 1 is 2. ஸோ 2 அந்த 200ஓட கேன்சல் பண்ணிங்கன்னா it is 100 into root 3 minus 1 வந்துடும். ஸோ this is going to be B. ஸோ இவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இப்போ B கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்னா, we need to find what is CD. CD என்னன்னு வேணும். Let us consider this right angle triangle. இந்த right angle triangle let us find what is sin 30. So in triangle ADC, sin 30 is equal to CD divided by small b ன்னு சொல்லலாம் இல்லையா, that is AC. அப்போ which is sin 30 is equal to CD divided by small b ன்னு சொல்லலாம். that is sin 30 value என்ன, it is 1 by 2 is equal to CD divided by small b தான் என்னன்னு கண்டுபிடிச்சோம், it is 100 into root 3 minus 1. so it is 100 into root 3 minus 1. அப்போ from the CD is equal to 100 into root 3 minus 1 divided by 2 சொல்லலாமா. இப்போ 2 100 கேன்சல் பண்ணோன்னா அப்போ CD is equal to 50 into root 3 minus 1 kilometer. ஸோ அப்போ therefore அந்த fighter jet வந்து it is at the distance of 50 into root 3 minus 1 kilometer. இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு. therefore the fighter jet is at 50 into root 3 minus 1 kilometer. ஸோ இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு. புரிஞ்சுதாம்மா, புரிஞ்சுதா இது? ஓகே நம்ம இந்த எக்ஸாம்பிள் 3.66 போட்டோம் இல்லையா, அந்த சம் வந்து ஆக்சுவலாக கரெக்டு தான் நம்ம போட்டது. இது நம்ம போட்டது கரெக்டு தான். ஆக்சுவலாக இது எப்படி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் திரும்ப இருக்க உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த எக்ஸாம்பிள் 3.66 இது நம்ம போட்டது ஆக்சுவலாக கரெக்டு தான். ஸோ எக்ஸாம்பிள் 3.66 ஆக்சுவலாக வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A is equal to 2 root 2, B is equal to 2 root 3 and then C is equal to 75 degrees கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதுலேருந்து நம்ம இந்த கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். that is cos 75 is equal to, it is going to be a square plus b square or cos c. cos c is equal to a square plus b square minus c square divided by 2ab. so
ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வந்துச்சு? அப்போ you'll get it as cos 75 degree is equal to a square. So it is 2 root 2 the whole square plus b square which is 2 root 3 the whole square minus c square. So அப்போ c square தான் நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். divided by 2 into a வந்து 2 root 2 into b வந்து 2 root 3. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். cos 75 எப்படி எழுத போகிறோம்? cos of 45 plus 13 எழுதிக்கலாம் இல்லையா? which is equal to, so இது 2 root 2 the whole square என்ன வரும்? It is 4 into 2 8 plus 2 root 3 the whole square என்ன வரும்? 4 into 3 it is going to be 12 minus c square divided by, so இது வந்து 8 root 6 ன்னு வந்துடும். so இதை வந்து we shall write it as cos 45 into cos 30 minus sin 45 into sin 30 is equal to 20 minus c square divided by 8 root 6 ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். cos 45 என்னது? it is 1 by root 2 and then cos 30 root 3 by 2 minus sin 45 1 by root 2 sin 30 it is 1 by 2 is equal to 20 minus c square by 8 root 6 ன்னு வந்துடும். ஸோ அப்போ therefore இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா it is root 3 minus 1 divided by 2 root 2 is equal to 20 minus c square divided by 8 into root 3 into root 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே root 2 கேன்சல் பண்ணிடலாம். and then இந்த 8 2வும் 4 times கேன்சல் பண்ணலாம். இந்த 4 root 3ஆல் இங்கே cross multiply பண்ணுவோம். ஸோ cross multiply பண்ணால் என்ன வரும்? 4 root 3 into root 3 you'll get it as 4 into 3 which is 12 minus 4 root 3 is equal to 20 minus c square. இப்போ இந்த c square இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும், மீதி எல்லா டேர்மே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அப்போ it is 20 minus 12 plus 4 root 3ன்னு வந்துடும். அப்போ which can be written as 8 plus 4 root 3ன்னு வந்துடும். இதுதான் நமக்கு ஆக்சுவலாக முன்னாடியே வந்துச்சு. இப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோன்னா, இதில் வந்து ஒரு 2 மட்டும் காமனாக வெளில எடுத்துருவோம். இது அப்படியே வச்சு ரூட் எடுக்கக்கூடாதுமா, இதில் ஒரு 2 மட்டும் நம்ம காமனாக வெளியில் எடுத்துருவோம். ஸோ அப்போ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலாக நமக்கு 8 + 4 root 3 இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஒரு 2 வெளியில் எடுத்துருவோம். 2 வெளியில் எடுத்துட்டா என்ன வரும்? 4 + 2 root 3ன்னு வந்துருமா. இப்போ which is equal to 2 into இந்த 4 3 + 1ன்னு எழுதிக்கலாம், +2 root 3. இப்போ இதை எப்படி எழுத போகிறோன்னா, 2 into இந்த 3 root 3 the whole square plus 1 square plus 2 root 3ன்னு எழுதிக்கலாமா. Now this is of the form a square plus b square plus 2ab, which can be written as a plus b the whole square. அப்போ 2 into root 3 plus 1 the whole squareன்னு எழுதிக்கலாமா. இப்போ இதுக்கு ரூட் எடுப்போம். இப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? c is equal to root 2 into root 3 plus 1ன்னு வந்துடும். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க அவங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போது now let us find what is cos a. cos a என்னன்னு கண்டுபிடிப்போம். ஓகேவா? from this now cos a is equal to, it is going to be b square plus c square minus a square divided by 2bc. அப்போ which is equal to b square. ஸோ b square பண்ணோன்னா என்ன வரும்? 2 root 3 the whole square and c square. ஸோ c square பண்ணோன்னா என்ன வரும்? It is 2 into root 3 plus 1 the whole square, or இதை we can also write it as 2 into 8 plus 4 root 3ன்னு எழுதிக்கலாம். c square is 8 plus 4 root 3, இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். minus a square. ஸோ a square is 2 root 2 the whole square divided by 2 into b வந்து 2 root 3 into c வந்து என்னது? root 2 into root 3 plus 1. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? it is 4 into 3 which is 12 plus 8 plus 4 root 3 minus இது 2 into 4 into 2 which is going to be 8 divided by, ஸோ இங்கே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 4 into root 3 into root 2 இல்லையா, or it is 4 root 6 into root 3 plus 1. ஸோ இங்கே +8 -8 கேன்சல் பண்ணிடலாமா. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து கேன் வி டேக் என்ன காமனாக வெளில எடுக்கலாம்? இதுலேருந்து கேன் வி டேக் 4 காமன். ஸோ 4 காமனாக வெளில எடுத்துட்டோம்னா மீதி நமக்கு என்ன இருக்கும்? 3 + root 3 divided by root 6 into root 3 plus 1, 4. ஸோ இந்த 4ம் 4ம் கேன்சல் பண்ணிடலாம், இதை கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, 3 + root 3 divided by இந்த root 6 root 2 into root 3ன்னு எடுத்துக்கலாம், into root 3 plus 1. இப்போ இந்த root 3 ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 + root 3 divided by root 2 into, so it is 3 + root 3ன்னு வந்துடும்.
ஸோ இந்த 3 + √3 3 + √3 கேன்சல் ஆகிடும். அப்போ therefore cos A is equal to 1/√2 வந்துடும். therefore A is equal to 45 degrees. ஸோ இப்போ A கண்டுபிடிச்சாச்சு, கேபிட்டல் A. இப்போ B கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ B கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? it is 180 minus of A plus C. இப்போ which is equal to 180 minus of A வந்து 45 degrees and C வந்து என்னன்னு பார்த்தோம்? C வந்து என்ன கொடுத்துருந்தாங்க? 75 degrees. So அப்போ which is equal to 180 minus of, so it is going to be 120 degree. So இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா it is going to be A plus C. சரி just a second more. So which is equal to 60 degree. அப்போ therefore B is equal to 60 degree. புக்கில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்கம்மா, புக்கில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. that is cos A is equal to 1/√2னா அப்போ A 45 degrees தானே வரணும், ஏன்னா cos 45 தானே 1/√2. ஸோ A is equal to 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பாக கொடுத்துருக்காங்க, இது பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ B is equal to 60 டிகிரின்னு வரும், அதுக்கு பதிலாக 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்ஷன் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே, இப்போ இதில் இந்த எக்ஸசைஸில் ஒரு 2 சம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் நான். ஸோ இந்த எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5th and 6th சம். 5th சம் வந்து in triangle ABC, A is equal to 12 cm, B is equal to 8 cm and angle C is equal to 30 degree. Then show that its area is 24 square centimeter. ஸோ இதை தான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். எக்ஸசைஸ் 3.10. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5th சம் A is equal to 12 cm, B is equal to 8 cm and angle C is equal to 30 degree கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஏரியாவுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் half AB sin C. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ half into 12 into 8 into sin 30. sin 30 வேல்யூ தெரியும் 1/2. சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, இது ரொம்ப ஈஸி. அடுத்தது 6th one பாருங்கள். in triangle ABC, if A is equal to 18 cm, B is equal to 24 cm and C is equal to 30 cm, show that its area is 216 square centimeter. ஸோ இப்போ இது 3 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 சைட்ஸ் கொடுத்துருந்தா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு? we can use the formula delta is equal to root of S into S minus A into S minus B into S minus C, where S is equal to A plus B plus C by 2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது ஈஸியாக போட்டுடலாம் இல்லையா? இந்த 2 சம்மும் ரொம்ப ஈஸி. இப்போ அடுத்து இந்த 4th சம் பாருங்கள். 4th ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா in triangle ABC, prove that area is equal to B square plus C square minus A square divided by 4 cot A. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம RHS எடுத்துக்கலாம். let us consider the RHS. ஸோ RHS என்ன கொடுத்துருக்காங்க? B square plus C square minus A square divided by 4 cot A ன்னு கொடுத்துருக்காங்க. இதை let us write it like this, that is B square plus C square minus A square divided by 4 into cot A-வை cos A by sin A ன்னு எழுதிக்கலாமா? cos A by sin A. இப்போ இந்த sin A நியூமரேட்டருக்கு போய்டும் இல்லையா? இப்போ B square plus C square minus A square into sin A is equal to 4 cos A ன்னு வந்துடும். இப்போ cos A-க்கு cosine ஃபார்முலா, sin A-க்கு sin ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ B square plus C square minus A square into sin A-வை எப்படி எழுதலாம்? A by 2R ன்னு எழுதலாமா? sin A can be written as 2R sin A. Sorry, small a is equal to 2R sin A. அப்போ A by sin A is equal to 2R. அப்போ therefore A sin A-வை எப்படி எழுதலாம்? A by 2R ன்னு எழுதலாம் இல்லையா? A by 2R ன்னு எழுதலாம். divided by 4 into cos A-வை எப்படி எழுதலாம்? cos A can be written as B square plus C square minus A square divided by 2BC ன்னு சொல்லலாம் இல்லையா? we can write it like this. இப்போ இந்த 4ம் இந்த 2ம் கேன்சல் பண்ணலாமா? 2 times. and then இந்த B square or இதை நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதிடுவோம். ஸோ இந்த ABC மேலே BC மேலே போயிடுச்சுன்னா இப்போ you'll get it as ABC. ஓகேவா? into B square plus C square minus A square divided by கீழே நமக்கு என்ன இருக்கும்? 2 into 2 4Rன்னு வந்துடும். ஓகேவா? into B square plus C square minus A square. ஸோ இந்த B square plus C square minus A square ரெண்டுக்கும் கேன்சல் ஆகிடும், which is ABC by 4R. இதுதான் நம்ம என்னன்னு சொன்னோம்? which is equal to delta. இதுவும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலான்னு சொன்னோம் இல்லையா?
ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு இதுவும் ஒரு ஃபார்முலான்னு சொன்னோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு இதுவும் நம்ம ஒரு ஃபார்முலான்னு சொன்னோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஏபிசி பை 4R இந்த ஃபார்முலாவும் எப்படி வந்துச்சு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சேன் நான். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். we have used it here. ஸோ அப்போ therefore we can say that this is equal to delta. புரிஞ்சுதாம்மா? ஸோ இந்த 4th சம்மும் ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ அடுத்து ஓகே மீதி இருக்க சம்ஸ் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம்.